வணக்கம். நான் உங்க சரவணபாஸ்கர். மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன்ங்க. நம்ம இன்னைக்கு உலக பாரம்பரியத்தில் ஒன்றான நில்கிரி மவுண்டன் ரயில்வே என்கிற ஊட்டி மலை ரயில் 125 வருடம் பழமையான ரயிலில் பயணம் செய்ய உள்ளோம். இதோ ஸ்டீம் இன்ஜின் ஷெட் மற்றும் யார்ட் இருக்குங்க. இது ஒரு மீட்டர் கேஜ் லைனுங்க. மேட்டுப்பாளையம் ஸ்டேஷனில் மொத்தம் 2 பிளாட்ஃபார்ம் இருக்குங்க. ஒன்று கோயம்புத்தூர் போகிற ப்ராட்கேஜ், இன்னொன்று ஊட்டி உதகமண்டலம் போகிற மீட்டர் கேஜ். நில்கிரி மலை ரயில்வே தங்களை இனிதே வரவேற்கிறது. இந்த நில்கிரி மவுண்டன் ரயில்வே சதர்ன் ரயில்வே சேலம் டிவிஷனுடையதுங்க. த்ரீ 7399 ஸ்டீம் இன்ஜின்ங்க. நில்கிரி ஃப்ளை கேச்சர். ட்ரெயின் கிளம்புறதுக்கு 15 நிமிஷம் முன்னாடி இந்த மாதிரி எஃபெக்ட் எல்லாம் பார்க்கலாம். ட்ரெயின் 7:10க்கு மேட்டுப்பாளையம்ல எடுப்பாங்க. நீங்கள் 6 மணிக்கெலாம் இங்கே வந்துட்டா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு ரெடியாக இருக்கலாம். மேட்டுப்பாளையம் டு உதகமண்டலம் வரைக்குமே ட்ராவல் பண்ண போகிறோங்க. ட்ரெயின் நம்பர் 06136 மேட்டுப்பாளையம் டு உதகமண்டலம். வழி பார்த்தீங்கன்னா குன்னூர், அரவங்காடு, கேத்தி, லவுடேல் இது எல்லாம் அஃபிஷியல் ஸ்டாப்பிங். ஆனால் கல்லாறு, அட்ரெலி, ஹில்க்ரூவ், ரன்னிமேட் இதெல்லாம் அன்அஃபிஷியலாக ஸ்டாப் இருக்குங்க. சரி வாங்க கோச் பார்த்துட்டு வந்துடலாம். நாம் போகிற கம்பார்ட்மெண்ட் D2. லெக் ஸ்பேஸ் எல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தாங்க. நமக்கு விண்டோ சீட் தாங்க கிடைச்சது. இந்த D2 கம்பார்ட்மெண்ட்டில் மொத்தம் 57 சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்குங்க. ஆனால் லக்கேஜ் வைக்க கஷ்டங்க. சீட்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வேஷனில் 40 சீட்டிங் இருக்குது. D1ல் 57, D2ல் 57 சீட்டிங் மற்றும் ஃபஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா 40 சீட்டிங். இது ஃபஸ்ட் கிளாஸ்ங்க. குஷன் டைப்பில் இருக்குது. ஆப்போசிட் சீட்டிங் வித் லெக் ஸ்பேஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஆனால் லக்கேஜ் தான் வைக்கிறது கஷ்டம். ஃப்ரண்ட் வியூ நல்லா தெரியணுன்னா ஃபஸ்ட் கிளாஸில் புக் பண்ணிக்கோங்க. ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாடி 2 வாட்டி விசில் சத்தம் கொடுப்பாங்க. அப்போவே அலர்ட் ஆகிருங்க. ஷார்ப்பாக 7:10க்கு ட்ரெயின் கிளம்பிருச்சு. இங்கே நிற்கிற எம்டி கோச்சஸ் எல்லாம் ஃபெஸ்டிவல் சீசனில் ஸ்பெஷல் ட்ரெயினாக கூட விடுவாங்க. மேட்டுப்பாளையம் ஸ்டேஷனில் IRCTC கேன்டீன் இருக்குங்க. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிருங்க. நடுவில் எங்கே கிடைக்கும்னு தெரியாது. சார் ஃப்ளாக் மறைக்குது. இந்த ட்ரெயினுக்கு மொத்தம் 4 கம்பார்ட்மெண்ட் இருக்குங்க. D1 மற்றும் D2, ஒரு அன்ரிசர்வேஷன், அப்புறம் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ். நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நன்றி.
இந்த ட்ரெயின் எப்போவுமே ஃபுல்லாக தாங்க போகும். சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து ஊட்டி போகிற எஸ்சிடிசி பஸ்ஸுங்க ரயில்வே கிராசிங்காக வெயிட் பண்ணுறாங்க. இதுதான் மேட்டுப்பாளையம் டு ஊட்டி போகிற முக்கியமான ரயில்வே கிராசிங்க. ஏழு 35க்கு கல்லா ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சுங்க. இது அஃபிஷியல் ஸ்டாப்பிங் கிடையாது, வாட்டர் ஃபில் பண்ண ஹால்ட்டுங்க. ஆனால் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்க ஏற்ற இடங்க. அதை கவர் பண்ணணுமா? இங்கே உங்களுக்கு ரெஸ்ட் ரூம்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குங்க. இங்கே இருந்து தாங்க மழை ஆரம்பிக்குது. இங்கே தான் அந்த போர்டு இருக்கும், நீலகிரி மலை ரயில்வே தங்களை இனிதே வரவேற்கிறது. நீங்கள் ட்ராவல் பண்ணும்போதே தெரியுங்க மலை ஏறுற ஃபீல். கை வெளியே நீட்டும் போது கேர்ஃபுல்லாக பார்த்துக்கங்க. லோக்கல் ட்ரெயினில் போகிற மாதிரி படியில் நின்றுலாம் போக முடியாதுங்க. டோர் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஒரு ஸ்டேஷன் வந்ததும் டோர் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவாங்க. பல பேருடைய கனவுங்க இந்த ஊட்டி டாய் ட்ரெயினில் போகணுன்றது. நமக்கு இன்றைக்கி தான் அமைஞ்சிருக்கு. மேட்டுப்பாளையம் டு உதகமண்டலம் ட்ரெயின் ரூட் மொத்தம் 46 கிலோமீட்டருங்க. 4 மணி நேரம் 45 நிமிஷம் எடுத்துக்குதுங்க. இந்த ஊட்டி டாய் ட்ரெயினில் 16 டனல்ஸ் மற்றும் 250 பிரிட்ஜஸ் அப்புறம் 108 கர்வ் கடந்து போகுதுங்க. நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு 2 நாள் முன்னாடி நல்ல மழைங்க இங்கே. ஃபஸ்ட்டு டனல்குள்ளே போக போகிறோங்க.
மேட்டுப்பாளையம் டு குன்னூர் வரைக்குமே ரைட் சைடில் உட்காந்தா நிறைய வியூ தெரியுங்க. அப்படியே லெஃப்ட் சைடில் பாருங்க, வாட்டர் ஃபால்ஸ் அண்ட் ரயில்வே பிரிட்ஜஸ் தெரியும். மேட்டுப்பாளையம்ல இருந்து குன்னூர் வரைக்குமே ஸ்டீம் இன்ஜினில் புஷ் பண்ணோம். குன்னூரில் இருந்து உதகமண்டலம் வரைக்கும் டீசல் இன்ஜினில் புஷ் பண்ணோம். 8:18 ஆகுதுங்க. அடர்லி வந்தாச்சு. இங்கே ஒரு டனல் இருக்குங்க. ஃபோட்டோ ஷூட் பண்ண பர்ஃபெக்ட் பிளேஸுங்க. இங்கே போனால் மிஸ் பண்ணிடாதீங்க. வாட்டர் ஃபில் ஹால்ட்டுங்க. இங்கே வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஒரு ஹால்ட்லேயும் 5 நிமிஷம் ட்ரெயின் நிறுத்துவாங்க. விசில் அடிச்சிட்டாங்க, வாங்க உள்ளே போகலாம். இந்த அடர்லி ஹால்ட் வந்ததும் விண்டோ க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைன்னா குரங்கு உள்ளே வந்துடும், ஏதாவது எடுத்துகிட்டு போயிடும். ஆக்ஷன் கேமராவோட வியூ. அங்கங்க குட்டி குட்டியா வாட்டர் ஃபால்ஸ். இங்கே வந்து போஸ்டர் ஓட்டிருக்காங்க, ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. இதுக்கு பேர் ரேக் அண்ட் பினான். 2 ட்ராக் நடுவில் இருக்குங்க. மலையேறும்போது ட்ரெயின் ரிவர்சலாக போகாமல் சப்போர்ட் பண்ணும். அப்புறம் பின்னாடி இருந்து தள்ளும் போதும் கிரிப்பாக இருக்கும். இந்தியாவில் இருக்கிற ஒரே ஒரு ரேக் அண்ட் பினான் இது மட்டும்தாங்க. 8:56க்கு ஹில் குரூ வந்தாச்சுங்க. இதோ வாட்டர் ஃபில் ஆகிறத பாருங்க. லாஸ்ட் வீக் இந்த ஏரியாவில் எலஃபெண்ட் வந்ததா இந்த ஹில்குரு ஸ்டேஷனில் சொன்னாங்க. இந்த ஸ்டேஷனில் இந்த ஃபோட்டோ இருக்குங்க. இங்கேயும் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க. கேன்டீன் இருக்குது, ஸ்நாக்ஸ் அண்ட் டீயும் கிடைக்கும். இங்கே ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. இது எல்லாம் மூவியில் பார்த்ததுங்க.
டனல் என்ட்ரி. அப்படியே மேலே பாருங்கள், வாட்டர் ஃபால்ஸ் வியூ தெரியும். வாட்டர் ஃபால்ஸ் வியூ, ஊட்டி டாய் ட்ரெயின் ஒரே ஃப்ரேம்லங்க. மறுபடியும் அதே வியூ பாருங்க. அந்த வாட்டர் ஃபால்ஸ்ல வர தண்ணி நம்ம பக்கத்துல. நம்ம டிராவல் பண்றதுக்கு 2 நாள் முன்னாடி நல்ல மழைங்க இங்க. வியூ நல்லா இருக்குல்ல. கீழே மேட்டுப்பாளையம் டு குன்னூர் ரோடு வியூங்க. இந்த ரூட்ல ஒரு ஃப்ரேமும் அவ்வளோ அழகா இருக்குங்க. நைன் 45க்கு ரன்னிமேடு வந்தாச்சுங்க. இந்த ரன்னிமேடு ஸ்டேஷனில் ஃப்ரேமுக்கு பஞ்சமே இருக்காதுங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த பக்கம் ஆறு, பேக் சைடில் டீ எஸ்டேட்டு, இந்த பக்கம் ஊட்டி டாய் ட்ரெயின். மேட்டுப்பாளையம் டு ரன்னிமேடு வரைக்கும் 22 கிலோமீட்டருங்க. இங்க காட்டேரி பார்க் இருக்குங்க. ரோட் ட்ரிப்ல ஊட்டி வரும்போது இந்த மரம் ஃபுல்லா ஃப்ளவர்ஸா இருக்குங்க, அவ்வளோ அழகா இருக்கும். இங்க பாருங்க, ஸ்டீப் நல்லாவே தெரியும். இங்க இருந்து நீங்க லெஃப்ட் சைட்ல உட்காந்தா நல்ல வியூலாம் தெரியுங்க.
1856 கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாங்க. 1899 கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் முடிஞ்சு மேட்டுப்பாளையம் டு குன்னூர் வரைக்கும் இந்த ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணாங்க. 1908 குன்னூரில் இருந்து உதகமண்டலம் வரைக்கும் ஒர்க் முடிச்சு ஆப்ரேட் பண்ணாங்க. இப்போது மேட்டுப்பாளையம் டு உதகமண்டலம் வரைக்குமே ட்ரெயின் போயிட்டுருக்குங்க. ஜூலை 2005 யுனெஸ்கோவால் உலக பாரம்பரியமாக இந்த ட்ரெயின் அறிவிச்சாங்க. ட்ரெயின் டைமிங் பார்த்தீங்கன்னா 06136 மேட்டுப்பாளையத்தில் 7:10 எடுத்து உதகமண்டலத்தில் 11:55 ரீச் ஆயிரும். அதே ட்ரெயின் 06137 உதகமண்டலத்தில் 2 மணிக்கு எடுத்து மேட்டுப்பாளையத்துக்கு 5:30 ரீச் ஆயிரும். லெஃப்ட் சைடில் ரோடு, ரைட் சைடில் ரயில்வே ட்ராக். குன்னூர் பக்கத்தில் வந்தாச்சுங்க. குன்னூரில் இருந்து கோத்தகிரி, டால்ஃபின் நோஸ், மஞ்சூர் போகலாங்க. அந்த காலத்து சிக்னல். பத்து 24 குன்னூர் வந்தாச்சுங்க. மேட்டுப்பாளையம் ஸ்டேஷனில் பிரேக்ஃபாஸ்ட் மிஸ் பண்ணிட்டா இங்கே வந்து தாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட முடியும். ஐஆர்சிடிசி ஃபுட் ஸ்டால் இங்கே இருக்குங்க. நம்மளை புஷ் பண்ணிட்டு வந்த ஸ்டீம் இன்ஜின் இங்கே டீகப்ளிங் பண்ணிட்டு குன்னூரில் இருந்து உதகமண்டலம் வரைக்கும் டீசல் லோக்கோ அட்டாச் பண்ணுவாங்க. புஷ் பண்ண இந்த ரைட் சைட் ட்ராக் குன்னூர் டு மேட்டுப்பாளையம் போகிறதுங்க. 10:45 குன்னூர் ஸ்டேஷனில் இருந்து வண்டி எடுத்துட்டாங்க. மேட்டுப்பாளையம் டு குன்னூர் 27 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணியிருக்கோங்க. வெல்லிங்டன் ரயில்வே ஸ்டேஷன் ஹால்ட் கிடையாதுங்க. இந்த ட்ரெயினோடைய மேக்ஸிமம் ஸ்பீடே 9 km/h தாங்க. இந்தியாவில் ஓடுற ஸ்லோவஸ்ட் ட்ரெயின் இது தாங்க. உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், நான் எப்படி டிக்கெட் புக் பண்ணேன்னு. பொதுவாக இந்த ஊட்டி டாய் ட்ரெயினுக்கு புக்கிங் செம டிமாண்டாக தாங்க இருக்கும். நீங்கள் போகிறதா இருந்தால் ப்ரியராக புக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் 60 டேஸ்க்கு இப்போவே வெயிட்டிங் லிஸ்ட்டில் தாங்க இருக்குது.
ஆன்லைன் ஐஆர்சிடிசி ஆப்பில். இது ஆப்ஷன் நம்பர் 1. ஆப்ஷன் நம்பர் 2, தட்கலில் புக் பண்ணலாம் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைனில். ஆன்லைனில் 11 மணிக்கு செகண்ட் சீட்டிங் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் கிளாஸுக்கு ஆன்லைனில் பண்ண மாட்டாங்க. ஆஃப்லைன் தட்கல் ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி 11 மணிக்கு செகண்ட் சீட்டிங் கிடைக்கும். ஆனால் தட்கல் க்யூவில் ஃபஸ்ட்டு இல்லைன்னா செகண்ட் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்குங்க. நான் அப்படி தான் புக் பண்ணேன். ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் தட்கல் டிக்கெட்டுக்கு வெறும் 14 சீட்டு தாங்க கொடுக்குறாங்க செகண்ட் சீட்டுக்கு. ஆப்ஷன் 3, மேட்டுப்பாளையம் ஸ்டேஷன் கவுண்டரில் டிக்கெட் கிடைக்கும். அதுக்கு நீங்கள் மிட்நைட் 2 AM லைனில் நிற்கணும். அதுவும் 30 டிக்கெட் தாங்க கொடுப்பாங்க. 10:58 அரவங்காடு வந்தாச்சுங்க. குன்னூர் ஸ்டேஷனுக்கு அப்புறம் அஃபிஷியல் ஹால்ட் இதுதாங்க. இந்த மினி பஸ் பார்க்கும்போது அஜித் சார் நடித்த ராஜா மூவி பஸ் இருந்தாங்க ஞாபகத்துக்கு வருது. இந்த விஷுவலை பாருங்கள். லைஃப்பில் ஒரு வாட்டியாவது இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணிடுங்க. இந்த ரூட்டில் ஒரு ஃப்ரேமும் அவ்வளோ அழகாக இருக்குங்க. பதினொன்று 16க்கு கேத்தி ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. குன்னூர் டு உதகமண்டலம் ட்ரெயின் டைமிங் வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரெயின் குன்னூர்லேருந்து காலையில் 7:45க்கு எடுத்து உதகமண்டலத்துக்கு 9 மணிக்கு ரீச் ஆயிரும். ரெண்டாவது ட்ரெயின் 10:40க்கு, அதான் மேட்டுப்பாளையத்துலேருந்து வர ட்ரெயின் 11:55க்கு உதகமண்டலம் போயிடும். மூணாவது ட்ரெயின் 12:35க்கு குன்னூரில் எடுத்து 1:45க்கு உதகமண்டலம் போயிடும். சாயந்தரம் 4 மணிக்கு குன்னூரில் எடுத்து 5:10க்கு உதகமண்டலம் போயிடும். ஸோ மொத்தம் 4 ட்ரெயின். அதே மாதிரி உதகமண்டலத்தில் இருந்து குன்னூர் வரைக்கும் ட்ரெயின் டைமிங் வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரெயின் காலைல 9:15க்கு உதகமண்டலத்தில் எடுத்து 10:20க்கு குன்னூர் போயிடும். ரெண்டாவது ட்ரெயின் மத்தியானம் 12:15க்கு உதகமண்டலத்தில் எடுத்து 1:15க்கு குன்னூர் ரீச் ஆயிடும். மூணாவது ட்ரெயின் 2 மணிக்கு உதகமண்டலம் எடுத்து 3:15க்கு குன்னூர் போயிடும். அந்த ட்ரெயின் தான் மேட்டுப்பாளையம் போகிற ட்ரெயின். நாலாவது ட்ரெயின் சாயந்தரம் 5:30 மணிக்கு உதகமண்டலத்தில் எடுத்து சாயந்தரம் 6:35க்கு குன்னூர் ரீச் ஆயிரும். குன்னூர் டு உதகமண்டலம் டு குன்னூர் ஃபேர் பார்த்தீங்கன்னா செகண்ட் சீட்டிங்க்கு 150 ரூபா, ஃபஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா 350 ரூபா.
டாப் வியூ விஷுவலுங்க. அந்த காலத்து சிக்னல். பதினொன்று 30க்கு லவ்டேல் வந்தாச்சு. ஊட்டி டாய் ட்ரெயினில் போகிற பிளான் இருந்தால் பக்காவாக பிளான் பண்ணிட்டு போங்க. ஃபேர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டுக்கு 600 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி செகண்ட் சீட்டிங் D1 D2க்கு 295 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. அன்ரிசர்வேஷன் டிக்கெட்டுக்கு 175 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க கவுண்டரில் நின்று வாங்குறதுக்கு. அதே தட்கலுக்காக இருந்தால் செகண்ட் சீட்டிங் மட்டும்தாங்க 310 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸ்டேஷன் கோட் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்துக்கு MTP, உதகமண்டலத்துக்கு UAM, குன்னூருக்கு ONR. இது வரைக்கும் 44 கிலோமீட்டர் கவர் பண்ணியாச்சு. நீங்கள் மலையேறும்போது மேட்டுப்பாளையத்தில் 1069 அடியில் இருந்து உதகமண்டலம் போகும்போது 7228 அடியாக இருக்குங்க. லாஸ்ட்டு டனலுங்க. என்னுடைய ஆக்டிவா 3G பைக்கில் 2017 சுல்தான் பத்ரி டு ஊட்டி, முத்தங்கா பந்திப்பூர், 2018 மைசூர் டு ஊட்டி, பந்திப்பூர் முதுமலை ஃபாரஸ்ட் வழியா, 2019 அட்டப்பாடி டு மஞ்சு பையா முள்ளி, 2020 மேட்டுப்பாளையம் டு ஊட்டி. ஊட்டியை எல்லா பக்கமும் ஊட்டி லேக் வியூங்க பார்க்க நல்லா இருக்குங்க ட்ரெயினில் போகும்போது. ஃபெஸ்டிவல் சீசனில் ஸ்பெஷல் ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஜனவரி 1 அன்னைக்கு கூட இருக்குது. ஃபேர் பார்த்தீங்கன்னா செகண்ட் சீட்டிங்க்கு 965 ரூபாயும் ஃபஸ்ட் கிளாஸுக்கு 1470 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. பதினொன்று 51க்கு உதகமண்டலம் வந்தாச்சுங்க. 4 நிமிஷம் ஏர்லியராக. இங்கே ஒரு செல்ஃபி பாயிண்ட் இருக்குங்க. ஐ லவ் ஊட்டின்ட்டு ஃபோட்டோ எடுக்க மறந்துடாதீங்க. அட்லாஸ்ட் நாமளும் நில்கிரி மவுண்டன் ரயில்வே ஊட்டி டாய் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியாச்சுங்க. நம்மளுடைய பக்கெட் லிஸ்ட்டில் ஒன்றானது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ட்ராவல் ரிலேட்டடாக இருக்கிற வீடியோ நம்ம சேனலில். இன்னொரு ட்ராவல் ஜேர்னி விலாகில் உங்களை பார்க்குறேன். நன்றி.